புதுசா ஒரு தொழில் பண்ண போறான். அதனாலதான் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு போய் தொடங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலான்னு இருக்கும். இவரு உண்மையிலேயே உங்க பையன்தானா? ஆமா ஜோஷியரே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இவரோட ஜாதகப்படி இவருக்கு ரத்த உறவு எதுவுமே இருக்காது. ஆமா ஜோசியரையா, இவன் என் கூட பிறக்காதவன் தான். ஆனா என் கூட பிறந்தவனை விட முக்கியமானவன். இனிமே இவன் தான் என் தம்பி, இவன் தான் என் உறவு. அதையும் கட்டம் தெளிவா சொல்லியிருக்கே. இவரோட ஜாதகத்துக்கு சொந்தமா தொழில் வைக்கலாம், ஆனா பேரு இவர் பேரு வைக்க கூடாது. பேர் எப்பவுமே எங்க அக்கா பேரு தான். நீங்க மேல சொல்லுங்க. பேரு வேற பேரு வைக்கிறதா இருந்தா நீங்க இன்னைக்கே தொழில் தொடங்கலாம் தம்பி. என்னங்கம்மா? ஜோசியரே, இது என் கொள்ளு பேரன் ஜாதகம். இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பிறந்ததுல இருந்து அப்பா கூட இல்லாத புள்ள. அவங்க அப்பா வருவானா மாட்டானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். குழந்தைக்கு ஜாதகம் அமோகமா இருக்குமா. பொறப்பு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இவருடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு ஒன்றும் பெருசா கை கொடுக்குமான்னு தெரியல, ஆனா சொந்த அறிவும் சொந்த முயற்சியும் அவனை உச்சத்துக்கு கொண்டு போகும். இது கரெக்ட். அவன் இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆனதே இல்ல. கூட பிறந்தவங்க மேல பாசம் வைக்கிறதுல ராவணன், கொடுக்கறதுல கர்ணன். இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னு சேர்த்து வைக்க போறவன். ஆனா